அப்பார்ட்மெண்ட்னா கூட்டு குடும்பங்கள் உடைக்கப்படுது, தனி குடும்பம் ஃபார்ம் ஆகுது. இப்போ எல்லாருமே விறுவிறுப்பா தான் இருக்கும். அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிடறாங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்த கூட டைம் இல்ல. இந்த டைம்ல வாங்க பழகலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பழகி பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியுமா, சமத்துவத்தை உண்டாக்க முடியுமா? எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்கிறத விட என்ன குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் எங்க அபார்ட்மெண்ட்ல நான் வெளியில இருக்கிறது மினிமம் 12 hours. வீட்டுக்கு போய் ஒர்க் பண்றது ரிமைனிங் ஹவர்ஸ். ரிமைனிங் தூங்குறதுனால ஒரு ½ an hour டைம் தான் என்னால வீட்டுக்குள்ள வரதுக்கு உள்ள நான் யார்கிட்ட என்ன பேசுறேன் அப்படிங்கிற டைம். ஸோ நான் என்ன பேசுறேங்கிறத முக்கியமே தவிர எவ்வளவு நேரம் பேசுறேங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ ஹியூமன் ரிலேஷன் முதல்ல பார்த்தவொடனே ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் ரிலேஷன். அவங்க உங்களை பார்த்துருக்காங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நீங்க இருக்கீங்கன்னாவது ஒரு தெரியணும் இல்லையா அங்க இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம மேக்சிமம் நாங்க மீட் பண்றது கேட்ல இருந்து லிஃப்ட் வரத்துக்குள்ள 4 பேர் பார்க்கலாம். லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு 4 பேர் பார்க்கலாம். லிஃப்ட்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது ஒரு 4 பேர் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு ஷார்ட் பீரியட்லயே என்னால ஒரு நல்ல ஹியூமன் ரிலேஷன் டெவலப் பண்ண முடியுங்கிறது என்னோட. அந்த 4-5 நிமிஷத்துல இவங்களை எத்தனை பேரை சந்திக்க முடியுமோ அத்தனை பேரை சந்திச்சு அந்த ஒரு நட்பை வளர்த்துக்கிறேங்கிற இவங்க செய்யலாம். இவங்களுக்கு எதிரில் வரவங்க அதையே செய்வாங்க அப்படின்னு இவங்களை உறுதியா சொல்ல முடியுமா? சார் அதுதான் சார் நம்ம டெவலப் பண்ணோம். நம்ம ஹியூமன் ரிலேஷன் தனிப்பட்ட முறையில் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். நீங்க 4 பேரை ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கணும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க. அப்போ எல்லாருமே அதே மாதிரி ஓப்பன் மைண்டடா இருக்காங்களா? சார் எல்லாரும் மனுஷங்க தானே சார். எல்லாருக்குமே அன்பு வேணும், எல்லாருக்குமே நெய்பர்ஸ் வேணும். இருக்கிறதுல நீங்க பழகுற சூழ்நிலையே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் சார். இல்ல அப்படின்றத நீங்க சொல்றீங்க, ஆனா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுக்குமாடி குடியிருப்புகள் கலாச்சாரத்துக்கு அப்படியே எதிர்த்துனா அப்போ ஒரே நாள்ல எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு அப்படி வர்றது இல்லை. இப்போ இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இங்க ஒரு ஹியூமனிட்டி நீங்க சொல்ற அந்த மன அழுத்தங்கள்ல இருந்து ஒரு மனிதநேயமா பேசிக்கிற விஷயங்கள், ஒருத்தரை பாக்குற விஷயங்கள் எதுவுமே இல்லாம போயிடுதுன்னா நகரமயமாக்கல்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல இதெல்லாம் காணாம போயிட்டு இல்லையா? இதுல உள்ள குறைகள் மட்டும் தான் இப்ப நாங்க இல்ல நீங்க சொல்ல குறைகள் எப்படி நிவர்த்தி செய்யப்படுதுன்னு உங்களுக்கு நாங்க இதெல்லாம் சால்வபிள் தான். இதெல்லாம் சரி செய்யப்படக்கூடியது. அதுக்கான முயற்சிகளை நம்மளும் எல்லாருமே எடுக்கணும். குறைகளை மட்டும் சொல்லிட்டு தூரம் நின்று பாத்துட்டு இருந்தோம்னா தீராது. நம்மளும் உள்ள இறங்கி அந்த குறைகளை தீர்த்தாதான் தீரும். இப்ப இந்த நட்பு பாராட்டுற விஷயம் அபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்னீங்க, ஒரு அசோசியேஷனா இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து இயங்குறோம் செய்யறோம். இப்ப நம்ம தேவைகள் மாத்திரம் இல்லாம சமூகம் சார்ந்த விஷயங்களை இந்த அசோசியேஷன்ல பண்றீங்களா? பண்ணணும். சில இடங்கள்ல பண்றாங்க. பிளட் டொனேஷன் கேம்ப், ஐ கேம்ப், இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்ப்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் கேம்ப்ஸ். அதோட சோஷியல் சர்வீஸ் நேஷனல் NSS மாதிரி இங்க இருக்கிறவங்களும் தூய்மைப்படுத்துறதுக்கு யார் தூய்மைப்படுத்துவாங்க அப்படின்னு கொஸ்டின் மார்க் இல்லாம நம்ம இறங்கி எல்லாரும் சேர்ந்து பண்ணினாலும் அந்த தூய்மை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் சில இடத்துல இருக்கு, பட் நிறைய வரணும். இந்த அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கும் குடியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களோட நிலை எப்படி இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு உரிமையாளருங்கிறவங்க இங்க ரொம்ப கம்மி தான் சென்னையை பொறுத்தளவுல. இந்த உரிமையாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட வாடகைதாரர்களுக்கு தான். அவங்க தனி வீட்டில் போனாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்க சுதந்திரமே கிடையாது. ஒரு ஏதாவது ஒன்று பண்ணா அவங்க இன்னொருத்தர் வாடகை, அவர் ஓனரா இருக்கிறாரு, இவர் வாடகையா இருக்கிறாருன்னா இவரை சில மீட்டிங்கே கூப்பிட மாட்டாரு. இவர் சொல்ற அசோசியேஷன் மீட்டிங்கு அவருக்கு இதே போகாது. அவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவருக்கு பதில் அவர் ஓனருக்கு ஃபோன் மெயில் இல்லை அவரோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவரு வெளிநாட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் அவரு தான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். இவரை ஒரு மனிதனா கூட ஒரு மனித பிறவியா ஒரு ஆப்ஜெக்டா தான் பார்ப்பாங்க, ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்குற சிந்தனையே கிடையாது. அந்த அசோசியேஷன்ல இருக்கிறவங்க பெரும்பான்மையான பேருக்கு அது கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, சொந்த வீடு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த வீடு நமக்கு சொந்தம். ஆனா அபார்ட்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னா மேல கீழே சைட்ல இருக்கிற சுவர் எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்ப எந்த ஸ்பேஸை நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுதுல்ல, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொல்றது 100% கரெக்ட். நம்ம அபார்ட்மெண்ட் வாங்குறோம்னா லிவிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அந்த லிவிங் ஏரியால மட்டும்தான் நீங்க சேஃபா செக்யூர்டா இருக்கிறதுக்கான ஒரு இடமா தான் அதை நினைக்கணுமே தவிர மொத்தமா எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்புறம் நான் மொட்டை மாடி யூஸ் பண்ண முடியல, கீழே என்னால செடி வைக்க முடியல அப்படின்னா இட் இஸ் நாட் யுவர்ஸ், இட்ஸ் அ காமன் ஏரியா. உங்களுக்கு கொடுத்துள்ளது இந்த செவத்துக்குள்ள இருக்கிற அந்த 850 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ அது என்ன வாங்கிருக்கீங்களோ அதுக்குள்ள நீங்க லிவிங்காக தான் வரீங்களே தவிர நாங்கள் ஃபுல்லா என்னோடது ஃபுல்லா நான் யூஸ் பண்ணிக்கலான்ற ஆட்டிடியூடோ ஐடியாவோட வந்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட்ஸ். இல்ல இந்த காமன் ஏரியாலே எனக்கு பங்கு இருக்குது. காமன் ஏரியால பங்கு இருக்கலாம், பட் எல்லாரோட ஒத்துழைப்போடையும் எல்லாரும் விரும்பினாலும் அதை பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில நான் மட்டும் பண்ண முடியாது. அதுக்குதான் இந்த அசோசியேஷன் மீட்டிங் போடும்போது யூ கேன் கிவ் அ சஜஷன். இந்த மாதிரிலாம் பண்ணா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரிலேஷன் இருந்ததுன்னா
எல்லாரும் முதல்ல நீங்க சொல்றதையும் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம் எல்லாமே. இப்போ அங்க வந்து சமத்துவம் எப்படி இருக்கு? நான் அதை பத்தி தான் சொல்லுவாங்க. வாடகைக்கு போறவங்க இன்னும் சில இடத்துல வந்து அபார்ட்மெண்ட் விற்கிற இடத்துலயே பிராமின்ஸ் ஒன்லின்னு போட்டு விற்கிறவங்க இருக்காங்க, விஜ் ஒன்லின்னு போடுவாங்க. விஜ் ஒன்லின்னு போடுவாங்க. நான் நெருங்கி போய் நான் விஜயரியன் தாங்கன்னா அடுத்து யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வரும். சும்மா விஜின்னு போடுவாங்க. வேற வெளிப்படையா சொன்னா பிரச்சனை வரும். அபார்ட்மெண்ட்லயும் இது இருக்கு. அபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. நான் நங்கநல்லூர்ல வந்து வீடு வாங்குறதுக்காக நான் எனக்கு அலைஞ்ச பொழுது நான் இவர் சொன்னார் 6 வருஷம் அலைஞ்சேன். அந்த மாதிரி நான் 3 வருஷம் அலைஞ்சு எனக்கு வீடுக்காக நான் பார்க்க போகும்போது நிறைய பில்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணும்போதே அந்த பில்டர் வந்து இல்லை சார் அவங்களுக்காக உள்ளது எல்லாம் அவங்க புக் பண்ணியிருக்காங்க, இன்னும் 3 வீடு காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அதை இது பார்த்துக்கிறேன்ட்டாங்க, அந்த அதுக்கான இழப்பெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வீடெல்லாம் இது பண்ண முடியாது, அதில் வேக்கண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறமா கிட்ட நான் க்ளோஸாக பேச போகும்போது தான் அவர் என்கிட்ட சொல்கிறார், இல்லைன்னா அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி அந்த சமத்துவம்ங்கிறதெல்லாம் பொய். என்னால் வந்து வீடு வாங்க முடியல, சரி வாடகைக்காவது இருக்கலாம்ட்டு நான் வந்து வாடகைக்கு வீடு தேட ஆரம்பித்தேன்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வரும். ஜாதி ரீதியாக வீடு கொடுக்குறது, போர்டு தொங்க அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. கால் பண்ணேன், நீ வந்து என்கிட்ட நான் வந்து வீடு தேடிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்கிட்ட கேட்டார், நீ விஜ்ஜா நான் விஜ்ஜானா? நான் ரெண்டும் சாப்பிடுவேங்க அப்படின்னு. அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஆமாங்க, நான் என்ன 365 நாள் நான் என்ன மட்டனையும் பீஃபையும் வாங்கிட்டு வந்து சமைச்சா சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாரத்தில் 5 நாள் சாம்பார் சோறு தின்னுட்டு 2 நாள் தாங்க லீவ் விடுறதுல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஸோ என்ன நீ முதல்ல இந்த மாதிரி கேள்வியே கேட்காதீங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன், 2மே சாப்பிடுவேன்னு சொன்னேன். இப்படி ஒரு இது வந்து இருக்கு, பார்த்து கொடுக்குறது இந்த இவருக்கு இப்படி ஆளால பார்த்து வந்து நம்ம சோசியல் பேசுறது, சமத்துவம் பேசுறது வந்து எந்த இதுலையும் சேர்த்துக்க முடியாது. இந்த மாதிரி இதுக்கு வந்து பத்திரிகையில விளம்பரம் வரும். பார்த்தீங்கன்னா வந்து பிரபல நாளிதழ்லேயே வந்து ஆங்கில நாளிதழ் தமிழ் நடத்துகிற ஒரு பிரபல ஆங்கில நாளிதழ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பிராமின்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு வரும். அவங்க மட்டும்தான் அது கால் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்காக விஜ் ஒன்லின்னு போடுவாங்க. அப்படி போட்டால் எல்லாரும் கால் பண்ணுவான்ட்டு நம்மளே சில பேர் வந்து இருப்பாங்க அந்த ரீதியாக இருக்கிறவங்க, அவங்க கால் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிருவான், நீ விஜ் ஒன்லியாக இருந்தாலும் நான் அவனுக்கு தர முடியாதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சி அதை கொடுக்க மாட்டாங்க. அந்த எனக்கு என்னன்னா ஒரு சமூக ஊடகமே அதுக்கு துணை போகுது. சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி ஆடு கொடுக்கும்போது என் பத்திரிகையில் நான் இதை போட மாட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு சமூக பார்வையோடு நடத்துகிற ஊடகமாக இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லணும். நீ வந்து வேணா அட்வர்டைஸ்மெண்ட் கொடு, நான் இதை போட மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் எந்த ஊடகமும் அதை செய்கிறதா தெரியல. அதை வாங்கி போடுறாங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பை பற்றியும் பேசுவாங்க. ஏதோ பொது உடைமைவாதி மாதிரி நான் வந்து இதெல்லாம் பண்ணுறோன்னு இப்போ சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் இந்த பக்கம் பெரிய விளம்பரம் வரும், பிராமின்ஸ் ஒன்லின்னு விளம்பரம் வரும், இவர்கள் மட்டும் வரும், சமூகம்னு போடுவாங்க. அந்த ஜாதிக்கு இன்னொரு பேர் இப்போ சமூகம்னு சொல்லிட்டு அதை ஒரு டீசெண்டாக சொல்லி அப்படி ஒரு விளம்பரம். அது மாதிரி பத்திரிகைகளே இப்படி அதுக்கு உடந்தையாக இருக்கிறது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாத.